நீங்க அல்லு அர்ஜுனை வச்சு அட்லீவ் பண்றாரு. அல்லு அர்ஜுனை வச்சு இப்போ நீங்க லொகேஷ் கனகராஜ் பண்ண போறாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் இல்லை அந்த காம்படிஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா? யாரும் பெஸ்ட்டாக பண்றது அல்லது யார் படத்தை ஃபீல் பண்றது? இல்லைங்க, ரெண்டு பேருமே இதோட அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறவங்களும் ஐடியா அது அட்லீஸ்ட் அவர் ட்ரை பண்ணுறாங்க, என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சொல்கிறது சந்தோஷம் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் எஸ் மேம். அது ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இது பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணுறாங்க. மாயா, அருவி, ஜோக்கர், ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுறதுக்கு ஆசை. இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, ரிலீஸ்க்கு தயாரிக்கு. ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் 20 அது நானும் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் சார் ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் செஞ்சாங்க. அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்குது. அண்ட் பாக்யராஜ் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டுருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம், அதனால் அது கொஞ்சம் ஷூட் போகும், கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மிஸ்டர் பாரத்தும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் அவங்களோட கம்பெனி சொல்லுவாங்க. உங்களை பத்தி சோசியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்த்து காதல் லவ் அது வந்துட்டு இருக்குது. இல்லை நீங்க ஏதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஃபேமிலியாக போறீங்களா? இல்லை சார், ஆல்ரெடி ஃபேமிலி இருக்குது.